வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மெக்கானிக்கல் கேப்சூல். நான் உங்கள் சதீஷ். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 லெக்சராக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் 61 பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருந்து கேட்கப்பட்ட மொத்தம் 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது 3வது லெக்சராக 50க்கு மேலே இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம டாபிக்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ 51th கொஷின் வந்து என்னென்னா, சர்க்குலர் rod of 25 mm diameter and 500 mm long subjected to tensile force that determine the modulus of rigidity and bulk modulus Gயும் அதுக்கப்புறம் Eயும் கேட்டிருக்காங்க. சரி, bulk modulus Kயும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பாய்சன் ரேஷியோவும் Eயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு வேல்யூஸ் இருந்துச்சுனாவே மீதி மீனிங்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு தெரியும் E ஈக்குவல் டு 2G இன்ட்டு 1 + நியூ, ஓகேங்களா? 2G இன்ட்டு 1 + நியூ இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதே போல் E ஈக்குவல் டு 3K இன்ட்டு 1 - 2 நியூ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 - 2 நியூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து ஈயோட வேல்யூவும் நியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், steel bar AB varies linearly in diameter from diameter வந்து 25 இருந்து 50 mm diameter கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து டோட்டலாக 500 mm. It is held between two unyielding support. unyieldingனா yieldingனா நகர்ந்து போகிற மாதிரி, unyieldingனா மூவ் பண்ண முடியாத மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க at room temperature, இருக்குங்களா? What is the stress induced in the bar if the temperature rises by 25 degrees Celsius? temperature rise 25னா இப்போ அதுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ டெவலப் ஆகும் கொடுத்துருக்கோம். நம்ம இதுவே வந்து அன்யீல்டிங் சப்போர்ட் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா, ஈல்டிங் சப்போர்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுவாங்க, ஸ்ட்ரெஸ் 0 ஆயிடும். பட் இங்கே அன்யீல்டிங் டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கான இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயின் due to டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ ஆல்ஃபாங்கிறது thermal linear expansion, ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. ஸோ டெல்டா டியை நான் வெறும் டீன்னு போடுறேன். ஸோ ஸ்ட்ரெயின் ஃபார்முலா வந்து ஆல்ஃபா இன்ட்டு டி. இதுவே வந்து ஸ்ட்ரெயின்னா என்னன்னு தெரியணும், டெல்டா எல் டிவைடட் பை எல், கரெக்டுங்களா? ஸோ அப்போ டெல்டா எல் வந்து முடிக்கணும்னா ஆல்ஃபா டி, கீழே இருக்க எல் வந்து மேலே வந்துடும். ஸோ ஆல்ஃபா டி இன்ட்டு எல், ஓகேங்களா? இதுவே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஸ்ட்ரெயின், கரெக்டுங்களா? ஸோ இ இன்ட்டு ஸ்ட்ரெயினோட ஃபார்முலானா ஆல்ஃபா டி. ஸோ ஆல்ஃபா இந்த ஸ்ட்ரெஸ்க்கு ஆல்ஃபா டி இன்ட்டு இ. ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா, ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரெயின் என்ன தெரியுது, சேஞ்ச் இன் லென்த்து கண்டுபிடிச்சிடலாம், ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு வந்து இங்கே வந்து D1 D2 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ரேஷியோஸ் நமக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மா ஈக்குவல் டு ஆல்ஃபா டி இன்ட்டு இ தான். பட் D2 டிவைடட் பை D1 யூஸ் பண்ணுறோம். அதாவது ரெண்டுக்குள்ள ரேஷியோஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டெவலப் டியூ டு த வேரியிங் லோடு, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ அது உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ இ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா வேல்யூ டெல்டா டியோட வேல்யூ வந்து 25 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. D2 வந்து எவ்வளவு, 50 mm டிவைடட் பை 25 mm, இது வந்து D1, ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோன்னா 53, தேர்ட் கொஸ்டின். டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ 100 into 50 mm steel block is subjected to hydrostatic pressure. hydrostatic pressure na எல்லா டைரக்ஷன்லையும் சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது. அதோட 15 MPa. the Young's modulus and Poisson ratio of the material are கொடுத்துருக்காங்க எவ்வளோன்ட்டு. the change in volume of the block அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்
delta V divided by V equal to இது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கும்போது என்னது எல்லா டச்சும் சேம் ப்ரெஷர் இருக்குது. அப்போ 3 into sigma divided by E into 1 minus 2 இந்த ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 15 MPa. அதுக்கப்புறம் வந்து யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பாய்சன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெல்டா V டிவைட் பை V கண்டுபிடிச்சிடலாம். இந்த வியை வந்து இது மல்டிப்ளை பண்ணும்போது வினா 200 into 100 into 50 இந்த வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 19 mm3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 meter long rod. 1 meter long rod is fixed. ஓகேங்களா? ஸோ இந்த ராட் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. there is a rigid wall at a distance. இங்கே ஒரு ரிஜிட் வால் இருக்கு, ஆனால் இதுக்கான கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm கேப் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ராட். ஓகேங்களா? what is the thermal stress generated in the rod if its temperature increased by 100 degrees Celsius? delta T எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 100 degrees Celsius கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ் அண்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த வால் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும் இருந்துச்சுலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டெல்டா எல்லோட ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா T into L. கரெக்டுங்களா? ஸோ இது மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெல்டா எல்லோட வேல்யூ கிடைக்கும். டெல்டா எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.2 mm கிடைக்கும். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.2 mm கிடைக்கும். ஸோ பட் ஆனால் என்னது, நம்ம வந்து எவ்வளோ அலோவ் பண்ணலாம், ஒன்லி 1 mm அலோவ் பண்ணலாம். மீதி இருக்கிறது எவ்வளவு, 0.2 mm. ஸோ இப்போ சேஞ்ச் இன் லென்த் இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அப்படிதானே? டெல்டா எல் சொல்லிட்டு சிக்மா எல் பை இ. கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து சேஞ்ச் இன் லென்த் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம், 0.2. ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ mm சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, எக்ஸ்ட்ரா 0.2 mm எலாங்கேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து இந்த 1 mmக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகப்படுறது இல்லை. ஸோ மீதி இங்கே இருக்கிற 0.2 mmக்கு தான் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ அந்த 0.2 mm எலாங்கேஷன் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெஸ் எல் லென்த் வந்து எவ்வளவு, 1000 mm டிவைட் பை யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 200 GPa. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இது கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 40 MPa. if a material is heated up, it's a elastic modulus. மெட்டீரியல் ஹீட் பண்ணும்போது எலாஸ்டிக் மாடுலஸ் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது, ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் எ மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ அதனால ஆன்சர் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நீங்கள் அதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். பர்டிகுலர் ஒன் மெட்டீரியல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா ஜி. கரெக்டுங்களா? இது வந்து ஜிங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து. இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின் தான் வந்து உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதுவே பல்க் மாடுலஸ்ன்றது பல்க் மாடுலஸ்னா stress normal stress divided by volumetric strain. Normal stress divided by volumetric strain தான் வந்து bulk modulus. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தான். லேட்டரல் ஸ்ட்ரெயின் எப்படி சொல்லலாம் அப்படின்றீங்க. இது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் வந்து டெல்டா எல் டிவைடட் பை எல். ஸோ இதுவே வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயினுங்கும் போது வந்து உங்களுக்கு என்னது, லேட்டரல் ஸ்ட்ரெயின் வந்து மைனஸ் இன்ட்டு டெல்டா எல் பை எல். இதுதான் வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து எல் பை எல் வந்து ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ்பிளான்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கும்போது மைனஸ் இன்ட்டு எக்ஸ்பிளான். ஸோ ஏன் இந்த இடத்துல மைனஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நார்மலாக லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் வந்து எலாங்கேட் ஆகும், லேட்டரல் ஸ்ட்ரெயின் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்னால இங்கே வந்து மைனஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சிக்மா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். திஸ் ரூல் இஸ் நோன் அஸ் ஹூக்ஸ் லா. ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ ஆன்சர் வந்து ஹூக்ஸ் லா. தி எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் ஆஃப் ரப்பர் இஸ், பிஹேவியர் ஆஃப் ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லீனியராக இருக்கும். லீனியர் அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்து லீனியர், இது நான் லீனியர்னா இது மாதிரி லீனியராக இருக்காமல் டிஃப்ரெண்ட் கர்வாக வரும். ஸோ அதான் வந்து ரப்பர் பிஹேவியர். ஓகேங்களா? அலக்ட்ரோபிக் மெட்டல், எலக்ட்ரோபிக் ஆஃப் மெட்டல் நீங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அயனோட எஃபியோட எலக்ட்ரோபிக் ஃபார்ம்ஸ் வந்து 3 விதமான எலக்ட்ரோபிக் ஃபார்ம் இருக்குது. இந்த ஆல்ஃபா அயன், இன்னொன்று பீட்டா அயன், இன்னொன்று வந்து காமா அயன். கரெக்டுங்களா? ஸோ அதாவது இது வந்து எஃப்சிசி, இது பிசிசி, எஃப்சிசி, மறுபடியும் பிசிசி. சாரி, ஆல்ஃபா, காமா அண்ட் டெல்டா அயன். ஓகேங்களா? சாரி, ஆல்ஃபா, காமா, ஆல்ஃபாவும் டெல்டாவும் பிசிசி ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோபிக் ஃபார்ம். அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரோபிக் ஆஃப் ஏ மெட்டல். ஓகேங்களா? லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர் பிசிசி இது சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் எலக்ட்ரோபிக் ஆஃப் ஏ மெட்டல். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, a bar of mild steel 200 mm long and 50 mm into 50 mm cross section area is subject to an axial load 200 kN. If n small as c is 200 GPa, the elongation of the bar. இதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய டைம் பார்த்துட்டோம். டெல்டா வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா PL/AE. ஸோ இதில் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் லென்த் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? Dash is the capacity of a material to absorb energy when it is elastically deformed and then upon unloading to have this energy recovered. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு லோடு அப்ளை பண்ணுறீங்க, அப்போ வந்து ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி வந்து மறுபடியும் ரிகவர்ட் ஆகுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெசிலியன்ஸ். It is the energy absorbed by member in elastic region. In elastic region, it denotes the capacity of metal absorb energy when it is elastic. So toughness அப்படின்னா energy absorbed by member just before fracture. அதாவது fracture வரைக்கும் total energy absorbed by member தான் வந்து toughness அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? So next question வந்து which of the following is correct? The relation among elastic constants E n small as E and G modulus of rigidity and Poisson's ratio K bulk modulus. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறது தான். ஸோ எல்லாமே ஈக்குவல் வந்து E இருக்காங்க. ஸோ அப்போ ஈக்கு வந்து என்னது 2G into 1 plus nu 1 plus nu gamma. Similarly E equal to 3K into 1 minus 2 nu. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து எதுக்காக இத்தனை தடவை சொல்கிறோம்னா அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் ரொம்ப நாள் வச்சுக்கோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கோ இதுதான் வந்து ஆன்சர் சி. ஓகேங்களா? ஏரியா அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் டயக்ராம் அப் டு த ரப்சர் பாயிண்ட் இஸ் ஏற்கனவே பார்த்தோம்னா ரப்சர் வரைக்கும் இருக்கிற டோட்டல் இது வந்து பேர் என்னது டஃப்னஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ அது வரைக்கும் இருக்கிற பேர் டஃப்னஸ். இது வரைக்கும் இருக்கிற டோட்டல் ஏரியான்றது கர்வ். இது வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாய்சன் ரேஷியோ. பாய்சன் ரேஷியோ என்னது நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம். பாய்சன் ரேஷியோ வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், இதுதான் வந்து பாய்சன் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸோட வேல்யூஸை நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த வேல்யூ ஆஃப் பாய்சன் ரேஷியோ ஃபார் ஸ்டீல். ஸ்டீலோட பாய்சன் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
0.25 to 0.33 இருக்கும், அதாவது 1/4 to 1/3 இருக்கும். இது வந்து ஸ்டீலுக்கு ஓகேங்களா. இதுவே ரப்பருக்குன்னா நியூ பாய்சன் ரேஷியோ வந்து 0.5 இருக்கும். நார்மலாக பாய்சன் ரேஷியோ வேல்யூ வந்து -∞ to +0.5 இவ்வளோதான் இருக்கும் பாய்சன் ரேஷியோ. 5க்கு மேலே இருக்காது, 5 தான் மேக்ஸிமம். ஸோ ரப்பர் வந்து ஆல்மோஸ்ட் ஐடியல் மெட்டீரியல். இதோட வேல்யூ வந்து 0.49. கார்க்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். இதோட பாய்சன் ரேஷியோ வந்து 0. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் என்னதான் பண்ணீங்கனாலும் எந்த டைரெக்ஷன்லையும் மூவ்மெண்ட்டே இருக்காது, அது சேம் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா. அதாவது நீங்கள் லோடு அப்ளை பண்ணும்போது அது வந்து எலாங்கேட் ஆகவோ கம்ப்ரஸ் ஆகவோ எதுவுமே செய்யாது. அதனால தான் கார்க்கு வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுலன்னா கம்ப்ரஸ்ட் லைக் பீர், வைன், அதுல எல்லாம் வந்து ஏன் கார்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து அதுலேருந்து ஏர் வந்து உள்ளே வரவும் அது போக முடியாது. அதனால தான் வந்து கார்க்கு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அலுமினியமுக்கு அப்ராக்சிமேட்டாக 0.32, கான்கிரீட்டுக்கு 0.2, கான்கிரீட்டுக்கு வந்து நம்ம வச்சுன்னா 1/5 ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், ஏரியா under the stress strain curve when load is gradually applied in tension. Gradually applied in tension represents the இது வந்து strain energy density அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பர் வால்யூம்க்கு நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால அது வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the relation ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரிலேஷன்ஸ் 9k ஓகே இது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம், E = 9gk / 3k + g கரெக்டுங்களா. ஸோ அதான் ஃபார்முலா, அந்த ஆப்ஷன் இதில் இல்லவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ரிவர்ஸில் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதையே வந்து நம்ம இது பண்ணி பார்க்கலாம். லைக் இது மல்டிப்ளை இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு என்ன ஆகும், நமக்கு வந்து ரெண்டையும் கூட்டினோம்னா ஜிகே மேலே வந்து 3k + g ஓகேங்களா. அதுக்கப்புறம் இ இது வந்துச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணோம்னா E = 9gk 3k + g அப்படின்னாலும். ஸோ இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இது மாதிரி வந்து ரிவர்ஸில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 9/E = இது gk மேலே வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 3k + g வரும். ஸோ இந்த 9 இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்புறம் E வந்து இன்வெர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா E = 9kg + 3k + g அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யங்ஸ் மாடுலஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பல்க் மாடுலஸ்க்கான ரிலேஷன். ஸோ இப்போ வந்து இதை வந்து டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 69th கொஸ்டின், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினால உங்களுக்கு வந்து ஷேப் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும், வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகாது. இதுவே வந்து பல்க் மாடுலஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து வால்யூம் சேஞ்சஸ் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினால உங்களுக்கு வந்து ஷேப் சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கொடுத்துருக்காங்க. ஐடியல் எலாஸ்டிக் மெட்டீரியல் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன, எலாஸ்டிக்னா என்ன, ஹார்டனிங்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதில் எலாஸ்டிக் அப்படின்னு வந்துச்சுன்னா எலாஸ்டிக் வந்து அப் டு ஒரு பர்டிகுலர் லைன் வரைக்கும் ப்ரொபோர்ஷனலாக போயிட்டு இருக்கும். ஹார்டனிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஸ்ட்ரெயினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் ஹார்டனிங் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து எலாஸ்டிக் கர்வ், இது வந்து பிளாஸ்டிக் கர்வ் ஓகேங்களா, பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ இப்போ இதில் வந்து என்ன உங்களுக்கு தெரியுது, ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து எலாஸ்டிக் அண்ட் ஹார்டனிங். பட் இங்கே வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அப்போ
ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல், பர்ஃபெக்ட்லி இது பிளாஸ்டிக் மெட்டீரியல். இது எலாஸ்டிக், இது பிளாஸ்டிக் மெட்டீரியல், இது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக், கரெக்டுங்களா? அப்புறம் இது எலாஸ்டிக் அண்ட் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். ஸோ அதே தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐடியல் எலாஸ்டிக் மெட்டீரியல், ரிஜிட் பிளாஸ்டிக் மெட்டீரியல், பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல், எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா? இது வந்து ஐடியல் எலாஸ்டிக் மெட்டீரியல் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் மெட்டீரியல், ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஃபார் ரிஜிட் லீனியர் ஹார்டனிங் மெட்டீரியல், டைரக்டாக லீனியர் ஹார்டனிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இது நான் அப்படி வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் கான்ட்ராக்ஷன் transverse strain to longitudinal strain in the direction of the stretching force in the elastic limits are. ஸோ வந்து தேவையில்லாமல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த transverse strain to longitudinal strain அப்படிங்கிறது இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் ஃபார் ஷாக் லோட் அப்ளிகேஷன். ஷாக் லோட் அப்படின்னு சொல்லிட்டாவே அது வந்து டஃப்னஸ் தான். அதனால வந்து ஆன்சர் வந்து பி. ஷாக் லோட் அப்படின்னாவே அது டஃப்னஸ் தான் மீன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தி எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி பிஃபோர் ஃப்ராக்சர். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். பிஃபோர் ஃப்ராக்சர்னா டஃப்னஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் யூ டக்டைல் மெட்டீரியல் த லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ், largest value of tensile stress that can be sustained by material before breaking. அதாவது நம்ம டக்டைல் மெட்டீரியல்ல லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் தான். ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரெஸ் டஃப்னஸ்ங்கிறது ஒரே எனர்ஜி, வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் வந்து அதிகம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the equation for relations between 1/m c and k கேட்டிருக்காங்க. 1/m ங்கிறது ஒன்றும் இல்லை, 1/m வந்து பாய்சன் ரேஷியோ. ஓகேங்களா? பாய்சன் ரேஷியோ. ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோக்கும் சிக்கும் கேக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். 2g into 1 plus mu equal to 3k into 1 minus 2 mu. இது எலாங்கேட் பண்ணிட்டு உங்களுக்கு நியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3k minus c minus 2c divided by 6k plus 2c வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A circular rod of length கொடுத்துருக்காங்க L and area of cross section A and modulus of rigidity elasticity E and coefficient of thermal expansion alpha, and one end of the rod is fixed and the other end is free if the temperature of the rod increased by T. then அதாவது இன்னைக்கு ஒரு சைடு ஃபிக்ஸு, இன்னொரு சைடு ஃப்ரீ. நம்ம ஃப்ரீயாக விட்டாவே அங்கே வந்து என்ன ஆகாது, ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகாது. அப்போ the stress developed in the rod is 0 and the strain developed in the rod is strain ஃபார்முலா மேற்கொண்டு பார்த்துருக்கோம் ஆல்ஃபா டி. ஓகேங்களா? ஃபார் ஏ ஐசோட்ரோபிக் ஹோமோஜீனியஸ் and linearly elastic material which obeys Hooke's law, the number of independent elastic constant is 2. ஆன்சர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஐசோட்ரோபிக் ஹோமோஜீனியஸ் இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது 2. இதுவே டிபெண்ட்னா மொத்தம் வந்து 4. 4னா என்னென்னது, இ ஜி கே அண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் 2 ஈயும் இன்னும் தெரிஞ்சுன்னா போதும், மற்ற எல்லாமே தெரிஞ்சிடலாம். ஸோ அதனால இண்டிபெண்ட் வந்து 2, இது வந்து டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து மொத்தம் வந்து 4. ஓகேங்களா? இது ட்ரோபிக் ஹோமோஜீனியஸ் அண்ட் அனிசோட்ரோபிக்காக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து இன்ஃபினிட்டி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து டோட்டல் வந்து 21. ஓகேங்களா? இதுவே வந்து ஆர்த்தோட்ரோபிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோட்ரோபிக்கில் வந்து மொத்தம் டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து 12. அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு டோட்டலாக 9. ஸோ இந்த 3 இதுவும் நேரத்தில் வச்சுக்கோங்க, கிடையாது. ஸோ மொத்தம் வந்து என்னது 3 மெட்டீரியல். ஒன்று ஐசோட்ரோபிக்கில் வந்து டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 4, இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 2. அதே மாதிரி இது வந்து என்னது அனிசோட்ரோபிக் டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து இன்ஃபினிட்டி. அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 21.
ஆர்த்தோட்ரோஃபிக்னா 3 டைரெக்ஷனில் மட்டும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுக்கு ஒரு ஆர்த்தோட்ரோஃபிக். அதில் வந்து டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 12. அது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து 9. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 9. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் a circular cross section beam subject to shear force, maximum shear stress induced will be. shear stress formula வந்து stress equal to force by area. force F divided by area வந்து pi by 4 d square. இது சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4f divided by pi d square வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a bar of 30 mm diameter is subjected to pull 60 kN. The measured extension of cage length கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதனால சேஞ்ச் இன் லென்த் கொடுத்துருக்காங்க, அண்ட் சேஞ்ச் இன் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாய்சன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. பாய்சன் ரேஷியோ நமக்கு ஏற்கனவே தெரியும். பாய்சன் ரேஷியோக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு lateral strain by longitudinal strain. lateral strain is delta d by d, lateral strain divided by longitudinal strain delta L divided by L. ஸோ உங்களுக்கு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்சன் ரேஷியோ கிடைச்சிடும் 0.288. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், stress concentration occurs when எப்போ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆகும், எப்போ வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து சடனாக சேஞ்சஸ் ஆகுதோ அல்லது ஹோல் கிரியேட் ஆகுதோ, அது மாதிரி டிஃப்ரெண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆகும். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது இருக்குன்னா கிராஸ் செக்ஷன் சடனாக இப்படி கிராஸ் செக்ஷன் வந்து சடன் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே கர்வை கொடுப்போம். ஓகேங்களா? when the temperature of the solid metal increases, இப்போ என்ன ஆகும், மெட்டலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டல் டிக்ரீசஸ். நீங்கள் வந்து ஏற்கனவே இது பார்த்துருப்பீங்க, ஹாட் ஒர்க்கிங் அண்ட் கோல்ட் ஒர்க்கிங். ஹாட் ஒர்க்கிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும், பட் டக்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஹாட் ஒர்க்கிங் வந்து ஒரு மெட்டலை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும், பட் டக்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எலாங்கேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் டிக்ரீசஸ் பட் டக்டிலிட்டி இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of modulus of rigidity G divided by modulus of elasticity G divided by E for a Poisson ratio 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாய்சன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து E by G கண்டுபிடிக்கணும். Eக்கு வந்து 2G into 1 plus நியூ. ஸோ இதில் வந்து E divided by G போட்டிங்கன்னா நியூவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.25 1.25 அதாவது 2.5 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 1 divided by 2.5 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 0.4. Next question, a steel rod of diameter 1 cm and long 1 meter is heated from 20 degrees Celsius. Its alpha வந்து 12 into 10 power minus 6 K per Kelvin and Young's வந்து 200 giga-Newton per meter square. The rod is free to expand. The thermal stress developed is 0. நம்ம ஏற்கனவே பல தடவை இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 84th கொஸ்டின். ஓகேங்களா? A rod is subject to uniaxial load, linear elastic limit. when change in stress ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, change in strain கொடுத்துருக்காங்க, stress strain கொடுத்துருக்காங்க, பாய்சன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, the modulus of rigidity G கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா சேம் கொஸ்டின் தான். யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். கரெக்டுங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயினோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். யங்ஸ் மாடுலஸ் தெரிஞ்சு அப்படின்னா இங்கே ஏற்கனவே தெரிஞ்சது தான். modulus of rigidity E equal to 2G into 1 plus nu. 2G into 1 plus nu. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஆன்சர் வந்து 76.62 GPa. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a steel rod 10 mm in diameter and 1 meter long is heated 20 degrees Celsius to 100 degrees Celsius.
Young's modulus E equal to 200 gigapascal and alpha equal to 12 into 10 power minus 6 per degree Celsius if the rod is not free to expand. Thermal stress developed, அதாவது ஃப்ரீ டு டெவலப்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து 0. ஆனால் நாட் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்ம ஏற்கனவே இருக்கும் ஆல்ஃபா டி இன்ட்டு இ. ஸோ இந்த 3 வேலையும் மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு வச்சிடும். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 12 இது இன்ட்டு இ 200 டெல்டா டி வந்து எவ்வளவு 100 into 200 into இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 100 200 224 240 பாஸ்கல். இப்போ ஹீட்டட் அப்படின்னா என்ன ஆகும் கம்ப்ரசிவ் ஆகும். ஓகேங்களா? எப்படி ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம அதாவது நார்மலாக ஹீட் பண்ணோம்னா மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆக வேண்டியது. பட் இது அரெஸ்ட் பண்ணனால இங்கே வந்து என்ன ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் இப்படி எலாங்கேட் ஆக வேண்டியதை நம்ம அரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது நமக்கு இங்கே கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆன்சர் வந்து கம்ப்ரெசிவ். பட் நார்மலாக வித்தவுட் எலாங்கேஷன் வித்தவுட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நார்மலாக இது வந்து எலாங்கேட் ஆகும். பட் டென்சியல் ஃபோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். பட் இது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து டி. Sorry, not 120 megapascal, 200 into 12 240 megapascal. Here you go. So next question, 86th question. A steel bar of 40 into 40 cross section, 40 into 40 mm cross section is subject to axial compressive load 200. Change in length கொடுத்திருக்காங்க. Sorry, the length of the bar 2 meter and Young's modulus 200 gigapascal. The elongation of the bar will be elongation கேட்டிருக்காங்க. easy PL divided by AE delta L equal PL by E. அதில் டைரெக்டாக ஆன்சர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஆன்சர் வந்து 1.25 mm. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1.25 mm. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A uniform rigid rod of mass m length L is hinged at one end. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஹிஞ்ச் ஆயிருக்கு length L. ஓகேங்களா? A force P applied at a distance 2L divided by 3 direction from a hinge so that the rod swings at the right. ஓகேங்களா? The reaction at the hinge. ஸோ ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஸோ இந்த 87th கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 88th கொஸ்டின். In tensile stress, when a material is stressed beyond elastic limit, the tensile strain dash is compared to the stress. அதாவது என்னன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரெயின் வந்து ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே போகக்கப்புறம் ரொம்ப அதிகமாக வந்து எல்லாம் கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் என்னது ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இன்க்ரீசஸ் மோர். ஓகேங்களா? ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீசஸ் மோர் குயிக்லி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 89th கொஸ்டின். The Young's modulus of மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. பாய்சன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் தான் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துக்குங்க. பிரிஸ்மேட்டிக் பார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கோம். பிரிஸ்மேட்டிக் பார்னா எந்த பார்க்கு வந்து கிராஸ் செக்ஷன் யூனிஃபார்மாக இருக்கும் அந்த பார்க்கு பேர் வந்து பிரிஸ்மேட்டிக் பார். ஓகேங்களா? யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பார் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பிரிஸ்மேட்டிக் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபெயிலியர் கிரைட்டீரியன் ஃபார் டக்டைல் மெட்டீரியல் இஸ் பேஸ்ட் ஆன் வந்து டக்டைல் மெட்டீரியலாகவே நம்ம வந்து ஈல்ட் ஸ்ட்ரென்த் தான் சொல்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து ஏ ஈல்ட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா?
next வந்து stress strain curve plot for a ductile material exhibit peak at ultimate strength. ஏன் வந்து peak வந்து at ultimate strengthல இருக்கு அப்படின்னா because necking begins to occur, whereby engineering stress becomes less than the true stress. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்சர், ஏ வந்து ஆன்சர். ஹூக் லா வந்து என்னது? அப் டு ப்ரொபோர்ஷனல் டு லிமிட். ஸோ இது நம்ம டைம் பார்த்துட்டோம். In a body, thermal stress is induced because of the existence of temperature gradient. Temperature gradient நால thermal stress நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 95th question, engineering stress strain curve and true stress strain curve are equal up to yield point. up to yield point வரைக்கும் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் கர்வும் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதுக்கப்புறம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டூ டேப்பரிங் பார் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு டென்சைல் லோட். லென்த் ஆஃப் போத் பார்ஸ் ஆர் சேம். இங்கே ஒரு லென்த் இருக்குது, இது ரெண்டு லென்த்தும் சேமாக இருக்கும்போது லார்ஜர் த டயாமீட்டர் of each of the bar is diameter d, and the diameter of the bar A at its smaller end is d by 2, and that the bar B is d by 3. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எலாங்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நார்மலாக வந்து எலாங்கேஷன் ஃபார்முலா நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். டெல்டா எல் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ. கரெக்டுங்களா? பிஎல் டிவைட் பை ஏஇ. இதில் வந்து இங்கே வேரியிங் கிராஸ் செக்ஷன்னால ஏரியா மட்டும் வேரியேஷன் ஆகுது. ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு நார்மல் ஏரியானா 5/4 டி ஸ்கொயர். ஆனால் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா மாறும்போது 5/4 இன்ட்டு d1 இன்ட்டு d2. இது வேரியிங் கிராஸ் செக்ஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது d1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, d கொடுத்துருக்காங்க, d2ஓட வேல்யூ வந்து d/2 ஒரு கேஸில், இன்னொரு கேஸில் d/3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? டெல்டா எல் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு கேஸஸ்க்கும் ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ரெண்டு கேஸஸ்க்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா ஏ வந்து d1 வந்து d, d2 வந்து d/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 8pl divided by pi e d ஸ்கொயர் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா d2ஓட வேல்யூ d/3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 12pl by pi e d ஸ்கொயர் வருது. ஸோ இது ரெண்டு ரேஷியோ பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 divided by 12 வரும். ஸோ 8 divided by 12 வந்து 2/3. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து B 2/3. So the value of Poisson ratio is 0. Poisson ratio 0 அப்படின்னா உங்களுக்கு வந்து longitudinal strain in the material is infinite. அது நம்ம Poisson ratio பார்த்துக்கோம், lateral strain by longitudinal strain. ஸோ Poisson ratio இதோட வேல்யூ 0 அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கும். எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. ஸோ அதனால் வந்து longitudinal strain வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? So next question, homogeneous isotropic elastic material, the modulus of elasticity E in terms of G and K. நம்ம நிறைய டைம் பார்த்தோம். 9 kg divided by 3k plus G. ஓகேங்க. ஸோ ஆன்சர் வந்து C. So 99th question, strain is defined as the ratio of change in length divided by original length. அதே மாதிரி change in volume divided by original volume, change in cross sectional area to ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரெயின் தான் சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறோம். சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், கிராஸ் செக்ஷனல் சேஞ்ச் இன் பை ஒரிஜினல்னா நார்மல் லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். இதுக்கும் இதுவே ஸ்ட்ரெயின் தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனி ஆஃப் திஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? So the stress strain curve of a rigid plastic material. இதே கொஸ்டின் வந்து ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தோம். ரிஜிட் மெட்டீரியல் அப்படின்னா எந்த ஒரு லீனியர் இதுவும் இருக்காது. எலாஸ்டிக்னா இப்படி வரும். எலாஸ்டிக் பிளாஸ்டிக்னா எலாஸ்டிக் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வந்து ஹரிசாண்டல் லைனில் வரும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இது வந்து ரிஜிட் பிளாஸ்டிக்னா இதான் வந்து ஆன்சர் B. ஆன்சர் B கரெக்ட். ஸோ
next question. Failure of a material is called fatigue. When it is false, fatigue strength அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ஃப்ளக்சுவேஷன் லோடு இருக்கோ ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அப்போ தான் வந்து எப்பவுமே வந்து ஃப்ளக்சுவேஷன் லோடு இருக்கும். அதுதான் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும், ஈல்டு பாயிண்ட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெவலில் தான் நம்ம இதான் வந்து ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்மா எஃப் சிக்மா ஒய். ஸோ எப்பயுமே வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும், பிலோ ஈல்டு பாயிண்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர்ஸ். பாய்சன் ரேஷியோ ஆஃப் ஏ பர்ஃபெக்ட்லி லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்லி லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியலோட வேல்யூ வந்து 0.5. ஏன்னா மேக்ஸிமம் பாய்சன் ரேஷியோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொல்லியிருப்பாங்க 0.5. இப்போ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்ன இருக்கணும் 0.5 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சேஞ்சிங் பாலிமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 3 சிக்மா பை 1 minus 2 nu. ஓகேங்களா? ஸோ இது வால்யூமெட்ரிக் சேஞ்ச் வந்து 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே 0 இதாகிடும். அப்போ 1 minus 2 nu equal to 0, அப்போ 2 nu equal to 1, அப்போ nu equal to 0.5. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? A 10 mm diameter aluminum alloy test bar is subject to load on 500 Newton. The diameter of the bar at this load is 8 mm. The true strain அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே ஸ்ட்ரெயின் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின்க்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ln LF divided by L naught. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதே வந்து நீங்கள் வந்து ஏரியா வச்சு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ln AF divided by A naught எழுதலாம். ஸோ அப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. பை பை 4 டி ஸ்கொயர், பை பை 4 கேன்சல் ஆகும். டி ஸ்கொயர் வந்து போது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனாக டிஏ எடுத்துட்டோம், வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இது இங்கே முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 2 இன்ட்டு ln DF, DFோட வேல்யூ எவ்வளவு? Test bar subject to load and the diameter of the bar is at this load. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, 10 mm இருந்து 8 mm குறையுது. அப்படிங்கும்போது ஃபைனல் அளவு 8 டிவைடட் பை 10. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? So next question. A true strain for a steel bar which is doubled its length by tension is என்ன சொல்லியிருக்காங்கன்னா true strain for a steel bar which is doubled its length வந்து டபுள் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம சேஞ்ச் இன் லென்த் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம சேஞ்ச் இன் லென்த் என்ன ஆகும், எல் தான் வரும். ஓகேங்களா? சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் போட்டோம்னா எல் டிவைட் பை எல் வந்து 1 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ட்ரூ ஸ்ட்ரெயின் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ட்ரூ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு 1 ln 1 ப்ளஸ் ஸ்ட்ரெயின். ரைட்டுங்களா? ஸ்ட்ரெயினோட வேல்யூ 1 அப்படிங்கும்போது ln 2 ஈக்குவல் டு நமக்கு வந்து 0.693 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார் a ductile material toughness is a measure of toughness வந்து absorb energy up to fracture. ஓகேங்களா? டஃப்னஸ்ங்கிறது ability to absorb energy up to a fracture. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் in the use of compound tubes subject to internal pressure are made to
ஈவன் அவுட் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஈவன் அவுட் த ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த யூஸ் ஆஃப் காம்பவுண்ட் டியூப்ஸ் சப்ஜெக்ட் டு இன்டர்னல் ப்ரெஷர் ஆர் மேட் டு ஈவன் அவுட் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா. So next, when your body is subject to stress in all the direction, the body is said to be under volumetric strain ஓகேங்களா. எல்லா டைரெக்ஷன்லையுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து என்னது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. ஹூக்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் டு ஹூக்ஸ் லா இது வரைக்கும்னா எலாஸ்டிக் ரேஞ்சில் ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ் கரெக்டுங்களா. ஹூக்ஸ் லா இது வரைக்கும் இது போகிறோம்னா the elastic range up to stress is proportional to strain. Hooke's law என்ன சொல்லுது, stress directly proportional to strain. So next question, the ratio of modulus of rigidity to bulk modulus of a Poisson ratio G என்ன கண்டுபிடிக்கணும், G divided by K கண்டுபிடிக்கணும். ஃபார் பாய்சன் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி அப்படின்னா ஜி பை கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜி கண்டுபிடிக்கிறோம். ஜிக்கு ஃபார்முலா என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இ ஈக்குவல் டு 2g × 1 + நியூ கரெக்டுங்களா. ஸோ இப்போ இ டிவைடட் பை 2 × 1 + நியூ. இதே மாதிரி கே கண்டுபிடிச்சோம்னா கே ஈக்குவல் டு e divided by 3 × 1 - 2 நியூ. ஒன்றும் இல்லைங்க, ஃபார்முலா e equal to 3k × 1 - 2 நியூ இந்த ஃபார்முலா தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும், இது கீழே இருக்கிறனால இது மேலே வந்துடும். ஸோ அப்படிங்கிறது g by k equal to 3 × 1 - 2 நியூ by 2 × 1 + நியூ. இதில் வந்து நியூ ஒரு வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.25 0.25 கொடுக்குறோம் 0.5 இங்கே வந்து 1.5 வரும். இது வந்து 1.25 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2.5. ஸோ இப்போ 1.5 divided by 2.5னா 3/5. ஆன்சர் வந்து 3/5 ஓகேங்களா. So next question, two identical circular rods made cast iron and mild steel are subject to same magnitude of axial force. The stress developed is proportional within proportionality limit. Which of the following observations is correct ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான கொஸ்டின். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம எல்லாம் நினச்சிப்போம் மைல்ட் ஸ்டீலோட எலாங்கேஷன் தான் அதிகம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸ்ட்ரெஸ் மைல்ட் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் தான் நினச்சிட்ருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்டில் பார்க்கும்போது இது வந்து கேஸ்ட் அயனுக்கு, இது வந்து மைல்ட் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து அப் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்க்கும்போது இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது கேஸ்ட் அயன் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ஓகே, இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் கொடுத்துருக்க ஆன்சர் மேபி தப்பாக கூட இருக்கலாம். So next question, for a linear elastic isometric and homogeneous material ஓகேங்களா, the number of elastic constants required to relate stress strain வந்து என்ன பண்ணா, நீங்கள் வந்து ஐசோமெட்ரிக்னா ஐசோட்ரோபிக் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் மொத்தம் வந்து 4. நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கான்ஸ்டன்ட் ரெக்கார்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2. இதுவே வந்து டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4 ஓகேங்களா. Resilience of a material should be
consider when it is subject to shock load. Resilience வந்து shock load depends பண்ணி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து shock load. ஓகேங்களா? Next question. Change in length due to tensile or compressive force acting on a body is given by change in length formula PL divided by AE. So the answer வந்து B. ஓகேங்களா? So 14th question. Poisson ratio இது வந்து range வந்து 0 to 0.5 ஓகேங்களா? 0 to 0.5 ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்வேஸ் வந்து பாய்சன் ரேஷியோ 0லேருந்து 1.5 வரைக்கும் இருக்கும். சரி 0.5 வரைக்கும் இருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ்ல -நெகட்டிவ் டு 0.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது நார்மல் மெட்டல் எல்லாமே வந்து ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 0.5. மற்ற வந்து பயோமெட்ரிக் மெட்டீரியல் அது மாதிரியான மெட்டீரியல்ஸ்க்கு வந்து பாய்சன் ரேஷியோ மேபி நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? So steel rod of 100 cm long, 1 square meter cross sectional area இன்ஸ்மோலஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆக்சியல் புல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் எப்பயும் போகிற மாதிரி டெல்டா எல் கேட்டிருக்காங்க. ஸோ பிஎல் டிவைடட் பை ஏஇ. ஸோ இதில் ஆனால் யூனிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? த எலாங்கேஷன் ஆஃப் ஏ கோனிக்கல் பார். ஸோ இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பார் பார்த்துருக்கோம், யூனிஃபார்ம் பார். இங்கே வந்து கோனிக்கல் பார் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏற்கனவே நார்மல் பார்னா காமா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ச் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோனிக்கல் பாருக்கு ஆன்சர் வந்து காமா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 6c. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1/3. அதாவது சேஞ்ச் இன் டெல்டா செல்ஃப் வெயிட் for a circular section, self weight for a circular section equal to 1/3 times of conical section. ஓகேங்களா? delta self weight conical section, self weight conical section. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் நாம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 6C எதில் இருக்கு A. ஸோ ஆன்சர் வந்து A. So next question, the strain due to temperature change in the simple bar. Answer வந்து alpha t. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ alpha t ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து alpha t into E, change in lengthக்கு வந்து alpha t into L. ஓகேங்களா? ஸோ next question, 18th question, 118th question. The ratio of total elongation of a bar of uniform cross section produced under so own weight to the elongation produced by external load. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது நார்மலா elongation due to self weight, elongation due to external load அப்படிதானே? ஸோ அப்படிங்கும்போது இந்த ரேஷியோ வந்து 1/2. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எல் காமா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2E. இது வந்து செல்ஃப் வெயிட்டுக்கு. இது நார்மல்னா gamma L square divided by E. So இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1/2 வரும். Two bars A and B are equal of length, but B has a area half that of A, and bar A has Young's modulus double that of B, and load P is applied to the two bars. The ratio of deformation between A and B கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்காங்க, இப்போ நமக்கு சேஞ்ச் இன் லென்த் ஃபார்முலா தெரியும். சேஞ்ச் இன் லென்த் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா PL divided by AE கரெக்டுங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டுக்கு எடுத்துப்போம் ஈக்குவல் லென்த் சேம். ஸோ அப்போ அதனால இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் B has a area half of that A. இப்போ ஸோ இப்போ இது வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், இது 2வது எடுத்துக்கிறோம். ஹாஃப் ஆஃப் ஏரியானா இப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2PL divided by half of the area அப்படிங்கும்போது A divided by 2 வரும். அந்த 2 மேலே கொண்டு வந்துட்டேன். ஓகே,
A has Young's modulus double that of B. இதோட இது வந்து டபுளா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம். when load P is applied to the two bars, the ratio of deformation. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது இது பண்ணோம்னா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் அடிபட்டுருச்சு அப்படின்னா 1/2 டிவைடட் பை 2 இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து 1/4. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து டி 1/4. So 120th question, the elongation of a beam length L, cross sectional area A subject to load P is delta L. ஓகேங்களா? if the modulus of elasticity is halved, the new elongation will be. ஸோ மற்றதெல்லாம் சேம், ஒன்லி எலாங்கேஷன் வந்து ஹாஃப் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பார்த்தோம் நம்ம டெல்டா எல்லுக்கு. இதில் ஹாஃப் ஆச்சு அப்படின்னு நம்ம மேலே வந்துடும். ஸோ இப்போ 2 times of 2 times of delta L1. ஓகேங்களா? the new elongation, இதுதான் நியூ எலாங்கேஷன். அப்போ 2 into L1 times. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 times into delta L. So next question, 16 mm diameter central hole is bored out of a steel rod 40 mm diameter and length 1.6 mm. Sorry, 1.6 meter. And the tensile strength because of this operation. ஏற்கனவே ஒரு ஹோல் போடுறதுனால டென்சில் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக வந்து இப்போ இது என்ன ஆகுது, கிராஸ் செக்ஷனல் ஏரியா கம்மியாகுது. ஸோ ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு, ஸ்ட்ரென்த் ஆல்மோஸ்ட் சேம் டு ஸ்ட்ரெஸ் தானே. ஸோ ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா, பி லோட் பை ஏரியா. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஏரியா வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து இன்க்ரீசஸ் தான் தப்பு. ஸோ ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து என்ன, ஏற்கனவே டயமீட்டர் வந்து 40 mm, அப்போ ஏரியா அதிகம். இப்போ 16 mm கழிச்சோம்னா 5/4 t² 40² மைனஸ் 60² போடும்போது ஏரியா கம்மியாயிடும். போடும்போது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆன்சர் வந்து ஏ தான். ஓகேங்களா? The relationship between the Young's modulus and shear modulus when 1/m equal to 0. Young's modulus and shear modulus கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா, Young's modulus equal to 2g into 1 plus mu. ஓகேங்களா? ஓகே, இது 1 plus mu வந்து 1/m. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 0. ஸோ இப்போ இது 0 போட்டோம் அப்படின்னா equal to 2g. ஆன்சர் வந்து ஏ, equal to 2g. So rigidly connected bar of steel and copper is heated. The copper will be subjected to, அதாவது rigidly connected bar, steel and copper is heated. The copper will, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ 2 பார் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் வந்து நம்ம rigidly கனெக்ட் பண்ணோம். ஒன்று வந்து காப்பர், இது வந்து காப்பர், இது ஸ்டீல் வச்சுக்கோங்க. ஸோ காப்பரோட தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் கம்பேர் டு ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ இப்போ இது அதிகம், இது கம்மி அப்படிங்கும் போது என்ன ஆகும், இது வந்து அதிகமாக எலாங்கேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதிகமாக எலாங்கேட் ஆகுது. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல கம்மியாக ஆகும், பட் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது இங்கே இருக்கும். ஸோ இப்போ ஸ்டீலுக்கு வந்து டென்சைல் ஃபோர்ஸும் இதுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் காப்பருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கேட்குறேன், காப்பர் பார் வில் பி சப்ஜெக்ட் டு answer A, compression. So next question, 124. The following diagram is a stress strain diagram of any material. Which kind of material it is? ஓகேங்களா?
ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் பேக் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக், லீனியர் எலாஸ்டிக் அண்ட் நான் லீனியர் எலாஸ்டிக், விஸ்கோ எலாஸ்டிக். ஆனால் மறுபடியும் ரிட்டர்ன் நீங்கள் லோடை ரிமூவ் பண்ண உடனே மறுபடியும் திரும்பி வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுது அப்படின்னா அது வந்து விஸ்கோ எலாஸ்டிக். ஓகேங்களா. So next question, 125th question, uniform taper rod diameter கொடுத்திருக்காங்க. பெரிய diameter வந்து 30 and to 115 mm diameter. Length of 314 mm is subject to 4000 Newton load கொடுத்திருக்காங்க. Young's modulus கொடுத்திருக்காங்க. Extension of the path நம்ம இது ஏற்கனவே பார்த்ததுதான். delta L equal to PL divided by A. ஏரியா வந்து 5/4 ஏரியாவே கொடுத்துருக்காங்களாங்க, தான் கொடுத்துருக்காங்க 5/4 D square. D வந்து என்னது D1 into D2, அப்போ 30 into 15. அதுக்கப்புறம் Young's modulus C 2 into 10⁵. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0.02 mm கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். A test used to determine the behavior of material when subject to high rates of loading. Test used to determine the behavior of material when subject to high rates of loading is known as impact test. ஓகேங்களா. ஸோ இப்போ இம்பேக்ட் டெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மெட்டீரியலில் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஒரு வெயிட் எடுத்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து மறுபடியும் விடும்போது ஒரு இம்பேக்ட் ஆகும். அதனால் ஏற்படுற இதுதான் வந்து இம்பேக்ட் டெஸ்ட். ஓகேங்களா. high rates of loading is known as impact test. ஓகேங்களா. cylindrical rod with length L, cross sectional area A, Young's modulus E, rigidly fixed at its upper end and hangs vertically. The elongation of the rod due to self weight. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்ட்ரிக்கல் ராட் கொடுத்துருக்காங்க. இதோட செல்ஃப் வெயிட் வந்து WL divided by 2AE. ஓகேங்களா. இதுவே வந்து gamma L divided by gamma L square divided by 2E. இது வந்து WL divided by half of the weight மூலமா வர ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து B. Strain in direction at right angle to the direction of applied force is known as lateral strain. அதே அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு நேராக இருந்துச்சு அப்படின்னா அது லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின். இதுவே வந்து டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ, லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a material has elastic modulus, Young's modulus E கொடுத்துருக்காங்க, அண்ட் shear modulus கொடுத்துருக்காங்க G, பாய்சன் ரேஷியோ கேட்டிருக்காங்க E equal to 2G into 1 plus நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்சன் ரேஷியோ கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 130th கொஸ்டின், elongation of the bar under its own weight as compared to that when the bar is subject to direct axial load equal to its own weight will be half. ஓகேங்களா. நம்ம இப்போ தான் பார்த்தோம் மேலே கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து half. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆர் டென்சர் ஆஃப், டென்சர் அப்படின்னாவே வந்து செகண்ட் ஆர்டர். ஓகேங்களா. 0th ஆர்டர்ங்கிறது வெறும் டைரக்ஷன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வெக்டர், வெக்டருக்கு வந்து டைரக்ஷன் ப்ளஸ் மேக்னிடியூட். சரி, இது வந்து வெறும் மேக்னிடியூட் மட்டும், இது வந்து டைரக்ஷன் ப்ளஸ் மேக்னிடியூட் ரெண்டுமே. இதுக்கு வந்து ப்ளஸ் மேக்னிடியூட் ரெண்டுமே. ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் 3 விதமான இது வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு மேக்னிடியூட் ப்ளஸ் 2 டைரக்ஷன். யூனிட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி சேம் அஸ் தோஸ் ஆஃப். ஓகேங்களா. ஸோ மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஆர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா.
ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து எது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சேம் தான் ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ்க்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது, ப்ரெஷருக்கும் சேம் தான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ் கரெக்டு, ப்ரெஷர் கரெக்டு, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜியோட யூனிட்டும் வந்து கரெக்டு, ஏன்னா ஜியோட யூனிட்டும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ மற்றதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஃபோர்ஸ் வந்து யூனிட் வந்து நியூட்டன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து மோஸ்ட்லி பி தான். பாருங்க கரெக்ட், இதுல ஃபோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், ஸோ அப்போ அது கிடையாது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் நோ யூனிட், ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட்டே இல்லைங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பி. ஸ்ட்ரெயினோட இது என்னது, லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை, ஸ்ட்ரெயின்னா வந்து சின்ன லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், மேலே லென்த் கீழே லென்த், ஸோ இப்போ மீட்டர் பர் மீட்டர், ஸோ அது வந்து நோ யூனிட் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் மெட்டீரியல், what does the elasticity of a material enables it to do? Elasticity வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகெயின் ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் ரிமூவ் ஆஃப் த அப்ளை லோட் ஓகேங்களா. எலாஸ்டிசிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு லோடு அப்ளை பண்ணுறீங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் வந்து ஒரிஜினல் சைஸ்க்கு வந்து கொண்டு வந்துடும், ஒரிஜினல் ஷேப் கொண்டு வந்துடும். அதுக்கு பேர் தான் வந்து எலாஸ்டிசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் a static tension test of a low carbon steel sample, the cage length affects percentage of elongation ஓகேங்களா. லென்த்தை பொறுத்து தான் வந்து percentage of elongation வந்து வேரியேஷன் ஆகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், one end of a metallic rod is fixed and its temperature is raised, it will experience no stress, zero stress ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், metallic cube is subject to equal pressure P in all 6 spaces. If volumetric strain is produced, is ratio of P divided by epsilon V is called. P divided by epsilon V இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பல்க் மாடுலஸ் ஓகேங்களா. பல்க் மாடுலஸ் K equal to B P divided by normal stress divided by volumetric strain ஓகேங்களா. delta V divided by V bulk modulus. So next question, select the proper sequence of the following. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி லிமிட், எலாஸ்டிக் லிமிட், அதுக்கப்புறம் ஈல்டு பாயிண்ட், அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆர் ஃபெயிலியர் பாயிண்ட். ஸோ இப்போ இது வந்து ஆர்டராக இருக்குது. ஸோ 1 2 3 4 தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. அந்த ரிலேஷன் பிட்வீன் இ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பல்க் மாடுலஸ், ஈக்கும் கேக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஈக்குவல் டு 3k × 1 + 2 1 - 2 நியூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூக்கு பதிலாக 1/m கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நியூ ஈக்குவல் டு பைசன் ரேஷியோ ஈக்குவல் டு 1/m ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எங்கே நியூ இருக்கோ அங்கே 1/m போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 3k × 1 - 2 நியூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ கோயில் போடும்போது 2/m வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 3k × 1 - 2/m வந்து ஆன்சர் சி. ஸோ 40th question, 140th question, the elongation of produced new bar due to its sulfide. sulfide நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஏற்கனவே, gamma L² divided by 2e கரெக்டுங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் gamma equal to rho into g. ஜியோட வேல்யூ வந்து 9.81 gamma சரி ரோ ஓகேங்களா. அப்போ ரோ என்ன ஆன்சர் வந்து பி ஆன்சர் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஜி வந்து 9.81, ரோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9.81 × rho L² divided by 2e தான் ஆன்சர். ஹூக்ஸ் லா ஹோல்ஸ் குட் அப் டு ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் ஓகேங்களா. ஸோ நிறைய டைம் இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் வந்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். which of the following is not a characteristics of stress strain curve for mild steel ஓகேங்களா. the stress is proportional to the strain up to the proportionality limit, இது கரெக்ட். percentage reduction in the area may be as high as 60 to 70%, இதுவும் கரெக்ட். the neck is formed due to high stress level, இதுவும் கரெக்ட். but during plastic stage no strain hardening takes place அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா பிளாஸ்டிக் ஸ்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி. ஸோ இதில் வந்து கண்டினியூஸாக வித்தவுட் சேஞ்சிங்
ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணாமையே கண்டினியூஸாக எலாங்கேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அதனால நம்ம பிளாஸ்டிக் ஸ்டேஜ் இருக்கும். அப்போ வந்து இது வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம இது வரைக்கும் கேட்ட பிஎஸ்சியில் இருக்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம். ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கு ஸ்ட்ரெஸ் டைம். உங்களுக்கு இன்னும் மீதி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஓகேங்களா? தேங்க்யூ.